வாழ்க வளமுடன். அக்ஷய தேதி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது அக்ஷய தேதி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோட சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்ன்றது நான் பொதுவாக நான் பேசுறேன். அது எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சு, அது யாருக்காக கொடுத்தது, அந்த அந்த டே, அதெல்லாம் அப்புறம். அது ஒரு வரலாற்று கதைகள். அது அப்புறம் அதோட பலன்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம அப்படியே நம்ம ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம். இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு சேமிப்புன்றது பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம செய்ய மாட்டோம். இப்போதைக்கு நம்ம ஒரு கோல்டு வாங்கணுமா, இப்போதைக்கு ஒரு நகை வாங்கணுமா, இப்போதைக்கு ஒரு சேமிப்புல நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். இப்போதைக்கு கடன் இருக்கு, கமிட்மெண்ட்டை நிறைய உருவாக்கி வச்சுக்கிட்டு தள்ளி போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் இருந்தாலும், எவ்வளவுதான் கடன் இருந்தாலும், எவ்வளவுதான் கமிட்மெண்ட் இருந்தாலும், இந்த நாள்ல நீங்க ஏதாவது ஒன்று வாங்கிடுங்க அப்படின்ற ஒரு அது ஒரு உந்துதல்னே வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை. பிகாஸ் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகம் சர்வே பண்ணும்போது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மந்த் ஃபர்ஸ்டே வந்திருக்கு. ஸோ நல்ல ஓரளவுக்கு சேலரி பர்சன்ஸ்லாம் சேலரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சதை ஒரு சேமிப்புலையோ இல்லை ஒரு நகையிலையோ இல்ல அதர் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒண்ணுல நம்ம சேமிப்பாவோ சேர்த்து வச்சோம்னா அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அது அப்புறம் மந்த் எண்ட் ஆச்சுன்னா இந்த மந்த் சேமிச்சிருக்கோம், கொஞ்சம் நம்ம செலவுகளை சுருக்கிப்போம், தேவையில்லாத செலவுகளை சுருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இது அடுத்து எதுவுமே இல்லாத ஒரு நாள்ல போயிட்டு நம்ம நகை எடுக்கலாம்னு நீங்க சொல்லி பாருங்க. இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு இப்ப ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போவாங்க, தள்ளி போகத்தான் பார்ப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அது ஆன்மீகம் சார்ந்து வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சேமிப்புன்றதுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த நாள். ஸோ நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்க மரக்கன்றுகள் நடுறதும் ஒரு வகையான சேமிப்பு தான். நீங்க ஒரு உண்டிகள் எடுத்துட்டு அது சாமி கும்பிட்டு ஒரு $100 ஒரு $500 ஏதோ ஒரு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமியை கும்பிட்டு போடுவாங்க இன்னைக்கு மேக்சிமம். ஸோ அந்த காசும் ஒரு சேமிப்பு தான். அது இல்லாம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு பண்றீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின், வெள்ளி வாங்க, சில்வர் கோல்டு காயின் வாங்க முடியாதவங்க சில்வர் வாங்குவாங்க. அதெல்லாம் ஒரு சில பேர் வைரம்லாம் வாங்குவாங்க. ஸோ அது வாங்குறவங்கள பொறுத்து எவ்ரி வருஷத்துல ஒரு 3-4 தடவை கோல்டு பர்ச்சேஸ் பண்றவங்களும் இருக்காங்க, கோல்டு பக்கம் போகாதவங்களும் இருக்காங்க, அப்பப்போ வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ கோல்டு பக்கம் போகாதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்து இது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றப்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சேமிப்பு இருக்குன்றது இந்த அக்ஷய தேதி நாள்ல நடக்கும். அது நல்ல ஒரு விஷயம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேமிப்புன்றது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ஒரு சிறந்த நாள் வச்சு இன்னைக்கு பண்ண நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தையும் புகுத்தி அதை ஒரு நல்ல ஒரு வைபாவும் பாசிட்டிவான ஒரு விஷயமா கொண்டு வந்ததுக்கு நல்லது. இந்த நாளை அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு சேமிப்புல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியை நம்ம நடப்போம். எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் கடனையும் தாண்டி சேமிப்புன்றது ஒண்ணு இருக்கணும்ன்றதுதான் என்னோட விஷயம். கடன் இருக்கும்போது எதுக்கு நம்ம சேமிச்சுக்கிட்டு அது என்ன பலன் அதெல்லாம் அது அப்புறம். நமக்கு சேமிப்புன்ற ஒரு பழக்கம் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுக்கு தனியா ஒரு டாபிக்கே பேசலாம். ஸோ இருக்கட்டும், நல்லபடியா சேமிங்க, நல்லபடியா இருங்க. அடுத்தடுத்து இது அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு நல்ல நிறைய கடன்களை அடைச்சு நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல ஒரு முதலீட்டோட நல்லா இருங்கன்றது தான் என்னோட ப்ரேயர். நல்லபடியா இருங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.